கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மதிய நிலையில் கர்த்தருடைய நாமத்தை தியானம் பண்ணுறதுக்கு இன்று அநேக பேர் கர்த்தருடைய சத்திய வேதாகமத்தில் அமைந்திருக்கிற அநேக வசனங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அது தியானத்திலும் வைக்கிறோம், ஜெபங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த வசனங்கள் எல்லாம் கிரியைகள் செய்தா அப்படின்னு சொன்னால் அதில் அநேக வசனங்கள் இருந்தாலும் அந்த வசனங்கள் கிரியைகள் செய்யத்தக்கதாக இல்லை அப்படின்ற கூற்று தான் மையாக்கப்படுது. அதில் இருக்கிற காரணங்கள் என்ன, ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 6:11 சத்தியம் வேறாகவும் வசனம் வேறாகவும் பிரித்தறியப்படுது. அதாவது உலகத்திற்குரிய இந்த உலகத்தில் இருக்கவன நீங்கள் எதிர்த்து நிற்கும்போது திராணியுள்ளதாகவும், சத்தியத்திற்குரிய அந்த சர்வாயுத உரத்தை தரிக்கும்போது நீங்கள் சத்தியத்தையும் அந்த வசனத்தையும் பிரித்தறிந்து ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறாரு. ஸோ அப்போ சத்தியம் வேறு, வசனம் வேறு. ஆமாம், வசனம் நீ அறிந்து கொண்டு சத்தியத்தை அறியாமல் இருக்கும்பொழுது உங்களுக்கு விடுதலையும் கிடைக்காது, விடுதலையை நீங்கள் பெறவும் முடியாது, விடுதலையும் கொடுக்கவும் முடியாது. ஸோ சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.